Hi students, நாம இந்த வீடியோல செங்குந்தர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ செங்குந்தர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்பனா ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். சோ இவங்க என்னென்ன பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, செங்குந்தர் காலேஜ் ஆஃப் பார்மசி இருக்கு, செங்குந்தர் காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்கு, செங்குந்தர் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி 4 வகையான கேம்பஸா ஒரே இன்ஸ்டிடியூஷனா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாமே நான் ஃபர்ஸ்டா சொன்ன 4 கேம்பஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செங்கோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கொசவாம்பாளையம் அப்படின்ற இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. திருச்செங்கோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா திருச்செங்கோடு டு நாமக்கல் ஹைவேல தான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு இந்த காலேஜ்ல இருந்து ஈரோட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும். இதே சேலத்துக்கு பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வரும். நாமக்கலுக்கு பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வரும். கரூருக்கு பாத்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் வரும். சோ நான் சொல்றது கேட்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். காலேஜ் வந்து எல்லா ஊருக்குமே ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கு. சோ நீங்க இந்த ரீஜன்ல இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு பஸ்லயே வந்துட்டு போயிடலாம், டேஸ் கலரே வந்துட்டு போயிடலாம். காலேஜ் பஸ்ஸுமே இந்த நான் சொன்ன ஊர் வரைக்குமே காலேஜ் பஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கும்போது தெரியும் காலேஜ் பஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த கேம்பஸ் இறங்கணுமோ அந்த கேம்பஸ் வரைக்கும் பஸ்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. மற்ற காலேஜ் மாதிரி ஒரே இடத்துல இறக்கி விட்டு எல்லாரும் அந்த கேம்பஸ்க்கு போங்க அப்படின்லாம் இல்ல. ஸோ நீங்க எந்த கேம்பஸ் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேம்பஸ்க்கு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, அப்படியே இந்த காலேஜோட ஹிஸ்டரி பக்கம் வரும். இந்த காலேஜ் எப்பப்பா கட்டினாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா 2001 தான் பில்ட் பண்ணாங்க. 2019 அட்டானமஸா இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அட்டானமஸா தான் இருக்கு இந்த காலேஜ். அட்டானமஸா இருந்தாவே தெரியும் நம்மளுக்கு ஒரு காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு அட்டானமஸா இருந்தா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். இப்போ செங்குந்தர் காலேஜ்ல கிளாஸஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. சோ அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் டிஸ்பிளேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்மார்ட் டிஸ்பிளே யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களால ஒரு வீடியோ ரீப்ரசன்டேஷனை உங்களால ஈஸியா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீனை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மெக்கானிக்கல் லேப் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வேற லெவல்ல இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் லேபுக்கு மட்டும் இல்ல, ஒரு எலக்ட்ரிக்கல் லேபா இருக்கட்டும், மெடிக்கல் லேபா இருக்கட்டும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இங்க இருக்கு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நீங்க எப்படி யூஸ் பண்றதுங்கிறது A to Z உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் லேப் தான். இங்க இருக்கிற சிஸ்டம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த வித ஒரு ஹேங்குமே இல்லாம ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் லேப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க CSE எடுக்கிறீங்க, IT எடுக்கிறீங்க, AIDS எடுக்கிறீங்க. ஸோ அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் லேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு தனியா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லி ஒரு தனி பில்டிங்கே வச்சிருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு CSE மட்டும் இல்லைங்க, நீங்க சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் சரி அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல இண்டஸ்ட்ரீஸோட MOU சைன் பண்ணிருக்காங்க. ஸோ MOU சைன் பண்ணிருந்தாவே நம்மளுக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸா இருக்கும். ஒரு காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னா உங்களால இன்டர்ன்ஷிப்புமே வாங்கிக்கிட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காலேஜோட கேம்பஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த காலேஜ்ல ஸ்டடீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மோஸ்ட் ஆஃப் த காலேஜ்ல உமன்ஸ்க்கு கிரிக்கெட் டீம் உங்களால பார்க்கவே முடியாது. பட் இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து உமன்ஸ்க்கு கிரிக்கெட்மே அவங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, வாலிபாலா இருக்கட்டும், பேஸ்கெட் பாலா இருக்கட்டும், இன்னும் என்னென்ன கேம்ஸ் இருக்கு, கொக்கோவா இருக்கட்டும், கபடியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வேற லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜோனல் லெவல்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டி லெவல்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே இந்த காலேஜ்ல கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் நீங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது. நான் சொல்றதெல்லாம் கேட்கும்போது என்னப்பா இந்த அளவுக்கு ஒரு காலேஜ்ல ஸ்போர்ட்ஸுக்கு எஜுகேஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க, ஸோ இந்த காலேஜ்ல எஜுகேஷன் மட்டும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் வேற லெவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அப்னாதீஸ்வரர் மலை பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இந்த வீடியோல அந்த மலை உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல NCC ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப 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 நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா NCCல அட்டன் பண்ணி நிறைய சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டுமே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட மெயினான ஐடியா என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரயில்வேஸா இருக்கட்டும், ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான இடத்துல அவங்க ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த NCCல வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இந்த NCCல இருக்கிற ட்ரைனிங்கா இருக்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு இந்த NCCக்கு வேற லெவல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க காலேஜ் போகும்போது உங்களுக்கு தெரியும், காலேஜ் ஒர்க்கிங் டேல பாத்தீங்கன்னா NCC ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க டேட்ல இருந்தே இந்த இதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். இதை தாண்டி ஒவ்வொரு ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், சீஃப் கெஸ்ட் ஹானர் பண்றதா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லா டைமே இந்த மாதிரி NCC வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனை சிறப்பிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களே இந்த வீடியோல பாருங்க NCC எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு.
இப்போ அப்படியே நம்ம பிளேஸ்மெண்ட் பக்கம் வருவாங்க. நம்ம எதுக்காக காலேஜ் ஜாயின் பண்றோம்? பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக தான் காலேஜ் ஜாயின் பண்றோம். ஒவ்வொருத்தரும் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வேற லெவல்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சியா இருக்கட்டும், பைத்தனா இருக்கட்டும், ஜாவாவா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும், சி பிடிச்சிருந்தா, ஜாவா பிடிச்சிருந்தா, பைத்தான் பிடிச்சிருந்தா நீங்க தனியாக சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களால் அதிகபட்ச பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உங்களால போக முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாம ஃபார்மசி சைடா இருக்கட்டும், உங்களுக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ, ப்ராக்டிகல் நாலேஜ் டெவலப் பண்ண முடியுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ரூம் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கேம்பஸ் தான் பாத்தீங்கன்னா நர்சிங் இருக்கிற கேம்பஸ். ஸோ கேம்பஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிகலா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்களால இந்த வீடியோல பார்க்க முடியும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நர்சிங் படிக்கிறவங்களுக்கான லேப். இந்த லேப்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான டாய்ஸுமே இருக்கும். ஒரு ஹியூமன் மாதிரி, ஹியூமனோட பார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு ஹியூமனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பார்க்கணும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லேப்ல சொல்லி தருவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஸுமே நீட்டா இருக்கும், அதே மாதிரி ஹாஸ்டலுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சாப்பிடறதுக்கான இடம். ஸோ மெஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடுமே ஒரு டேஸ்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம ஹைஜீனா தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்க்கும்போது செங்குந்தர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்த காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்க்ரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஹாஸ்டல் இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, இந்த காலேஜ்ல ஃபெசிலிட்டிஸ் வேற லெவல்ல இருக்கும்.